இன்னைக்கு மட்டும் என் கூட வரல, அப்புறம் தினம் இப்படிதான். என்ன செய்வேன்? உங்களை படிக்கவே விட மாட்டேன். வந்தா 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 பரீட்சை முடிகிற வரைக்கும் இந்த அறைக்குள்ள வரவே மாட்டேன். வரமாட்டேல? வரவே மாட்டேன். சமத்து என் கண்ணு. போட, சீக்கிரமா போய் போடவே மாத்திக்கிட்டு வா. நான் கீழே காத்துக்கிட்டே இருப்பேன். இங்கேயே இருக்கணும். சீக்கிரமா வா, காத்துக்கிட்டே இருப்பேன். பொழைச்சேன்டா. நீயா கமினி? எங்கத்தான் ஓடுறீங்க? இப்ப பேசுறது நேரம் இல்ல, அப்புறமா சொல்றேன். அத்தா, ஐயோ அத்தா, 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 எங்க போயிட்டாரு இந்த அத்தா? அத்தா, குட் ஈவினிங் அக்கா. ஏன் சிரிச்ச? ஏன் சிரிக்க கூடாதா? அத்தா நீங்க என்ன கேட்டா? இப்பதான் எங்கேயோ மின்னல் வேகத்துல ஓடி இருக்கிறாரு. போடிட்டாரா? வரட்டும், பேசிக்கிறேன். அம்மாடி, நீ பேசாதம்மா. பேசினா மறுபடியும் ஓடுவாரு. ஆஹா, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டியா? இத பாருக்கா, நீ ஒண்ணு என் விஷயத்துல தலையிட வேண்டாம். அடியம்மா, நான் ஏண்டி உன் விஷயத்துல தலையிடுறேன்? நீ ஆச்சு உங்க அத்தானாச்சு, எப்படியே போங்க. சிச்சி, கேலியா பண்ற? சேச. என்னம்மா இது? நான் மில்ல கவனிப்பனா இல்லன்னா உங்க சண்டையை தீர்த்து வைப்பனா? பின்ன பாருங்கப்பா, இவள அத்தானை காணவேன்னு தேடிக்கிட்டு இருக்க, பெருசா வந்து கேலி பண்ற. இவ வேலையை பார்த்துக்கிட்டு போடுறதானே. காமினி, நீ செய்யறது ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. சமூகம் சேவைன்னு சொல்லிக்கிட்டு குப்பத்தை சுத்திக்கிட்டு திரியிற. காலாகாலத்துல கல்யாணத்தை செய்துக்கான வானான்னு பிடிவாதம் பண்ற. உன் மனசுல என்னன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் நினைக்கலப்பா. அவ குழந்தை. பிஸ்கட் வாங்கி கொடுங்கப்பா. பாத்தீங்களாப்பா? மிஸ்டர், என்னது கணக்கு தெரியல? ஓ, ஐ அம் சாரி, கவனிக்கல. ஏன் கவனிக்கல? பார்க்கல. அதான் மிஸ்டர், ஏன் பார்க்கலன்னு. கவனிக்கல. மிஸ்டர், கிண்டலா பண்றீங்க? தப்பி தவறி கீழே விழுந்தா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? அதிகமா அடிபட்டா ஆஸ்பத்திரி, நர்சிங் ஹோம். கொஞ்சமா அடிபட்டா டிங்சர், பேண்டேஜ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறேன்? சொல்லித்தான் தெரியணுமா? சொல்லாம எப்படி தெரியும்? சரி, சொல்லி தொலைக்கிறேன். தொலைங்க. என்ன கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்றேன். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? மிஸ்டர், அப்புறம் படிக்கலாம். இப்போ நாம ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு பேலன்ஸ் விளையாடலாமா? படிப்பாவது பரீட்சாவது. டோன்ட் கேர். கம் ஆன் மேடம், கம் ஆன். எப்படி இருக்கு மிஸ்டர்? அடி பலமா பட்டுதா? அப்படித்தான் வேணும். பெண்களிடம் உங்க சாமர்த்தியத்தை காட்டுறீங்க. அதிகமா அடிபட்டா ஆஸ்பத்திரி, நர்சிங் ஹோம். கொஞ்சமா அடிபட்டா டிங்சர், பேண்டேஜ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது வேறயா? நீங்க மில் ஓனர் கருணாகரம் பிள்ளைக்கு சொந்தக்காரரா? ஆமா ஆமா. ஐ அம் வெரி சாரி. நீங்க இப்படி விழுவீங்க நான் எதிர்பார்க்கல. இப்படி விழுவேன் பாத்தீங்களா? சே சே, சும்மா விளையாட்டு. ஏன் மறைக்கிறீங்க? பழிக்கு பழி நல்லா வாங்கிட்டீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அடி பலமா பட்டுதா? மேல்காயம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் உள்ளதான். உள்காயமா? எங்க பட்டது? ஓ, உடனே டாக்டர் பார்க்கணுமே. இதுக்கு வைத்தியம் பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காரு. யார் அவரு? நான் கூப்பிட்டு வரேன். ஓ, அவ்வளவு அக்கறை இருக்கு. சொல்லட்டுமா? அது இவர்தான். சாரி மேடம், தப்பு போட்டேனா? நோ நோ, பாஸ் மார்க். வெரி கிளாட். எனக்கு லட்ச லட்சமா பணம் இருக்கிறதுல கூட இவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஆனா இப்ப நீங்க கொடுத்தீங்களே அந்த பாஸ் மார்க், அது ஒண்ணே போதும். எனக்கு நேரம் ஆகுது, நான் டியூஷனுக்கு போகணும். வரட்டுமா? மேடம், இந்த சந்திப்பு
சிறுகதை ஆயிடாது. தொடர்கதையே தான். எப்போ எழுதலாம்? கற்பனை வர்ற போதெல்லாம்.